நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில வந்து இந்துக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. சுப்பிரமணி தான் நம்மளோட அப்பா, அதுக்கடுத்து சுடர் தான் நம்மளோட தங்கச்சி அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எழிலுக்கு வந்து இனிமேல் மனைவியாக போகிறது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபதம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சாரதாம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுப்பிரமணி வந்து டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் டாக்டர்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து நம்ம இந்து இருக்காங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க, சாரதாம்மா சொல்லுங்கம்மா, எங்கள் அப்பாட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறீங்களே, அது என்னது நீ என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சுப்பிரமணி, உங்கள் பொண்ணை பற்றி டீட்டெயிலாம் எனக்கு தெரியும், வாங்க உங்கள்கிட்ட சொல்லணும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னது அவரை பற்றி என்னது அவர் பொண்ணை பற்றி சொல்ல போகிறாங்களா, யார் சுடரை பற்றி சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு சுப்பிரமணி வந்து அங்கிட்டு போகிறாங்க. ஐயோ சுப்பிரமணி போகாதீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரதா வந்து மெதுவாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்காம சுப்பிரமணி அவர் வாட்டில் போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு திரும்பி பார்த்துட்டு திரும்பி வாராரு. சரி சுப்பிரமணி வந்து சாரதா பேச்சை கேட்டு தான் வாராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து எனக்குள்ள மொபைல் வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டார் போல். சரின்னு சொல்லிவிட்டு அந்த மொபைல் எடுத்துகிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. நம்ம சாரதா வந்து எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாங்க, சுப்பிரமணி வாங்க சுப்பிரமணின்னு சொல்லிட்டு. ஆனால் சுப்பிரமணிக்கு வந்து அது வந்து கேட்கவே இல்லை. கடைசியில் அவங்க போயிட்டாங்க. அது அம்மா என்கிட்ட சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்து கேட்குறது வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்பிரமணி உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு உண்மையை மறைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் பல முறை வந்தேன், ஆனால் சொல்ல முடியாமல் போச்சு. இப்போயாவது சொல்லலான்னு பார்த்தா இப்போயும் சொல்ல முடியாமல் போச்சே. உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அநாத ஆசிரமத்தில் வச்சு வளங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நான் வந்து இந்துன்னு தான் பேர் வச்சுருக்கேன். அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, இங்கே இருக்கிற உங்கள் சின்ன பொண்ணு வேலை பார்க்குறாள் ஒரு வீட்டில், அந்த பொண்ணு அந்த வீட்டில் டாக்டராக இருக்காங்களே அவங்களோட ஒய்ஃபு தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்து இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து இல்லை, உங்களோட ரெண்டாவது பொண்ணு தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு பல முறை ட்ரை பண்ணேன், ஆனால் சொல்லவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம இந்துக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. என்னது சுப்பிரமணி தான் எனக்கு அப்பாவா, சுடர் தான் என்னோடய தங்கச்சியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் எங்கள் அப்பா கிட்டே போகும்போது கூட எனக்கு வந்து அடிக்கடி ஏதோ ஒரு உணர்வு வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, இதுதான் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து விறுவிறுன்னு அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க நம்ம சுடர்கிட்ட போய், நீ தான் என் தங்கச்சியா, நீ தான் என் ரத்த சொந்தமா, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து என்னை நீ வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, ஆனால் இனிமேல் நீ வந்து என்னை உரிமையாக வந்து என்னை அக்கான்னு கூப்பிடலாம், உன்னோட உண்மையான ரத்த சொந்த அக்கா நான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுடர் வந்து மயக்கம் போட்டு மயக்கத்திலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கண்ணீர் வடிச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டில் வராங்க. வீட்டில் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அந்த இடத்துல தீபா வந்து கேட்காங்க, பேய் மேடம் இருக்கீங்களா, வீடே அமைதியாக இருக்குது, இருந்தால் என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு டல்லாக சொல்கிறாங்க. என்ன பேய் மேடம் ரொம்ப டல்லாக பேசுகிறீங்களே, நீங்கள் நார்மலாக வந்து நல்லா கலகலப்பாக பேசுவீங்க, இப்போ என்ன உங்கள் குரல்லே ஒரு ஒரு இது தெரியுது, ஒரு அமைதியான குரல் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை தீபா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு, 2 விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்தையும் சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து சுடருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக சொல்லி முடிக்காங்க. சொல்லி முடிச்சு, ஐயோ இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மேடம், இவனுக்கெல்லாம் தண்டனை வாங்கி தூக்கில் போட்டால் தான் எல்லா பெண்களும் வந்து ஊருக்குள்ளே சுதந்திரமாக நடமாட முடியும், இவனை மாதிரி ஆளுகளால் தான் எல்லா ஆண்பிள்ளைக்கும் வந்து கெட்ட பேர் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கடைசியில் எழில் சார் வந்துட்டார், வந்ததுனால தான் காப்பாற்ற முடிஞ்சு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி எழில் வரலைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி மேடம், இன்னொரு நல்ல விஷயம்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்காங்க. அதுவா, இவ்வளோ நாளாக வந்து நான் அனாதை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னோடய அப்பா யாருன்னு பார்த்தா சுடரோட அப்பா இருக்கார்ல சுப்பிரமணி, அவர் தான் என்னோடய அப்பா, சுடர் வந்து என் சொந்த தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா கேட்காங்க. ஆமாம் அதுதான் உண்மை, இன்றைக்கி தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஆசிரமத்தில் வளர்ந்தேன்ல ஒரு அம்மா கிட்டே, அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அந்த அம்மா தான் நடந்ததெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததெல்லாம் வந்து நம்ம தீபா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அந்த அம்மா சொன்னதை வச்சு நான் குருட்டு நம்பிக்கையோடு நான் வந்து நம்பக்கூடாது, இதை இன்னொரு தடவை வந்து நான் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தானே என்கிட்ட விட்டுட்டிங்களே, நாளைக்கு பயங்கரமாக செக் பண்ணுறோம், வேறு ஒரு காஸ்டியூமில் போய் மாஸ் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்க்குறாங்க, அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம சுப்பிரமணியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க.
அந்த இடத்துக்கு தான் நம்ம தீபாவும் நம்ம இவங்க சிந்துவும் போகிறாங்க. போயிட்டு உள்ளே வரலாமாய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே வாமா வாங்கம்மா உள்ளே வாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், நாங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயமா வந்திருக்கோம், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கான்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கணக்கெடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, என் பேர் சுப்பிரமணி, எழுதிக்கோங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சுடர், 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு உண்மையிலே ஒரு பொண்ணு தான் இருக்காயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே கொஞ்ச நேரம் யோசிக்காங்க. இல்லைம்மா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்போ என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இன்னொரு பொண்ணு இருந்துச்சா, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை பற்றி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம்மா, எனக்கு அந்த பொண்ணு வந்து பிறந்துச்சு, ஆனால் நான் சின்ன வயசுலேயே வந்து ஒருத்தவங்ககிட்ட அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கோ என்னன்னு தெரில, அந்த பொண்ணை நான் பார்க்கவும் இல்லை. அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக தான் நான் மெயினாக வந்து சென்னைக்கு வந்தேன். ஆனால் இன்னும் வந்து அந்த பொண்ணை பற்றி விஷயம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லைங்க, உங்கள் பொண்ணு வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நானும் அதாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து இந்து மட்டும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் தான்ப்பா உங்கள் பொண்ணு, உங்களை தொட்டு பேசுகிறேன், ஆனால் உங்களால் அதை உணரக்கூட முடியலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க மேலே சாஞ்சு படுத்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.